السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل العبادة ترك المعاصي أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து அவனை இபாதத் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய மக்லூகாத்துகள் படைப்புகள் பல கோடி இங்கே இருக்க அவனுக்கு இபாதத் செய்வதற்கும் அவனுக்காக வேண்டி வாழ்வதற்கும் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நமக்கு ஹிதாயத்தை கொடுத்து அதன்படி வாழ்க்கை கொடுத்து எந்தெந்த காலத்திலே என்னென்ன இபாதத்துகள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் வழிமுறைகளை தந்து நமக்கு தொடர்ந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறான். அதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நாம் அதிகமாக சுக்ரியாக்களை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எப்படி நாம் இபாதத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிறானோ அதே மாதிரி நாம் பாவம் செய்யக்கூடாது என்பதையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான். நல்ல அமல்கள் ஒரு பக்கம், தீய அமல்கள் ஒரு பக்கம். அல்லாஹ் நமக்கு சொல்வது என்ன? ஈமான் கொண்டவர்கள் எப்பொழுதும் தவறு செய்ய மாட்டார்கள். அப்படி அவர்களிடமிருந்து தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் நிகழ்ந்து விட்டால், தவறுகள் ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தௌபா செய்வார்கள். வமன் தகி ஸய்யியாத்தி ஃபகத் ரஹீம்தா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், யார் பாவங்கள் விட்டும் தவிந்திருப்பார்களோ, பாவத்தை வெறுக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அவர்களுக்கு கட்டாயமாகி விடுகிறது. எப்படி நாம் ஒரு பொருளை, விஷப்பொருளை சாப்பிட்டால் உயிர் போய்விடும் என்ற காரணத்தினால் அதன் பக்கமே நாம் செல்வதில்லை, விஷம் தரக்கூடிய விஷத்தின் மூலமாக உயிர் போகக்கூடிய பொருளை எப்படி சாப்பிடாமல் நாம் தூரமா இருக்கிறோமோ அதைவிட பன்மடங்கு பாவங்களை விட்டும் நாம் தூரமா இருக்க வேண்டும் என்று அவுலியா அல்லாஹ்கள் சாலிஹீன்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பல ஆயத்துகளை இறக்கினான். நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி கியாமத்து நாள் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் கடைசி கிதாபாக குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் நமக்கு தந்தான். இந்த குர்ஆனிலே நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், மா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது. உங்களுக்கு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை கொண்டு வந்து கொடுக்கிறார்களோ, எப்படி வாழச் சொல்கிறார்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எது செய்யக்கூடாது என்பதாக தடுக்குகிறார்களோ, எது செய்ய வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் வெறுக்கிறார்களோ, அதன் பக்கம் இஷாரா செய்கிறார்களோ அதை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒட்டுமொத்த நபியுடைய வாழ்க்கை சுருக்கமா அல்லாஹ் சொல்லிவிட்டான். 6666 ஆயத்துகளுடைய சாராம்சம் ஒரு நிச்சோடு தான் நபியுடைய 63 வருஷத்துடைய வாழ்க்கையுடைய ஒரு சாராம்சம் தான் இந்த ஆயத்துடைய கருத்து. நபி என்ன சொன்னார்களோ அதன்படி செய்யுங்கள், எதை விட்டும் தவிந்திருக்க சொன்னார்களோ அதை விட்டு தவிந்திருங்கள். முடிஞ்சு போச்சு நம்முடைய ஷரியத்தை. ஆனால் சகோதரர்களே, நம்ம கூட இருக்கக்கூடிய 3 விஷயங்கள், ஒன்று ஷைத்தான், இரண்டாவது நஃப்ஸ், மூன்றாவது துனியாவுடைய முஹப்பத். இந்த 3ம் நம்மை நல்லாமல் செய்யாமல் இருப்பதற்கு தடுக்குவது, நல்லாமல் பக்கம் தூண்டாது. ஷைத்தான் நல்லாமல் செய்வது பிரியப்பட மாட்டான். குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், ஷைத்தான் இருக்கிறானே அதுவும் முபீன், உங்களுக்கு பகிரங்கமான குள்ளமான விரோதி. உங்களுக்கு ஷைத்தான் எப்பவுமே உங்களுக்கு தீயதிதான் தடுப்பான். நஃப்ஸை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. நஃப்ஸி இருக்கிறது
எப்பவுமே தீயதின் பக்கம் பாவத்தின் பக்கம் தான் அது தூண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். துனியாவை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன் ஷரீஃப்ல சொல்கிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், துனியாவுடைய வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை, துனியா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். துனியாவை பார்த்து அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான், நஃப்ஸை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இந்த மூன்றும் தான் சகோதரர்களே நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய அமாலுக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விரோதிகள். இந்த மூன்றும் தான் தவிர்ந்திருக்கலாமா இன்ஷா அல்லாஹ். உலகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கூன் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வியாபாரத்தில் பரக்கத் இல்லை, குடும்பத்திலே அதாவது என்ன கஷ்டங்கள் இருக்கிறது, பரக்கத்துகள் இல்லை, நண்பர்கள் யாருமே நம்மிடத்தில் சேருவதில்லை என்று ஒரு நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும். என்னிடமிருந்து என்ன பாவம் நடந்துச்சு தெரியலையே, அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து ரப்புல் ஆலமீனிடத்திலே நாம் பாவத்துடைய மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்குகிறான், அதன் மூலமா பரக்கத்தை தருகிறான். ஹஜ்ரத் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அவர்களுடைய மஜ்லிஸிலே நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தர்பியத் பெறுவார்கள். சில பேர் வருவாங்க, ஹஸரத் எனக்கு குழந்தை இல்லை. சில பேர் வருவாங்க, ஹஸரத் என் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுச்சு, பரக்கத்து துவா செய்யுங்க. சில பேர் வருவாங்க, என் உள்ளத்துல சுக்கூன் இல்லை. சில பேர்கள் வருவாங்க, எங்களுக்கு கயின் இருக்கிறது, தோட்டங்கள் இல்லை, தண்ணி இல்லை, கிணற்றுல தண்ணி போயிடுச்சு, காவால தண்ணி வருவதில்லை, பர்க்கத்துக்கு துவா என்பதாக சொல்லும் பொழுது யாரெல்லாம் ஷிகாயத் எடுத்துக்கொண்டு வருவார்களோ, முறையிடுவார்களோ, ஹஜ்ரத் சொல்வாங்க, தம்பி உனக்கு குழந்தை வேணுமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, மழை வேணுமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, மனைவி மக்களுக்கு அன்பா இருக்கணுமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, குடும்பத்தில் பர்க்கத் வேணுமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அத்தூபு இலைஹ். இதுதான் இஸ்திக்ஃபார். முழுமையாக ஓதலாம், ஷார்ட்டாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதலாம், உள்ளத்தால் ஓத வேண்டும். தொடர்ந்து இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருந்தால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. முதல்ல அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்கிறான். நாம் சுத்தமாகி விட்டால் அதுக்கடுத்து சுத்தமான மக்களுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இருசிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு தொடர்மழையை கொடுப்பான். வயம்திதுக்கும் பிஅம்வாலிஹிம் வஅப்னா, உங்களுக்கு அல்லாஹ் மாலிலே குழந்தைகளிலே அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். வயஜஅல்லக்கும் அன்ஹாரா, வறண்டு போய் இருக்கக்கூடிய ஆறுகளிலே தண்ணீரை கொடுப்பான். பாலாறு பாலாறு என்று பெயர், அது மண்ணாறு தான் இருக்கிறது, தண்ணி எங்க வருது? ஆத்துல தண்ணி வேணுமா, வியாபாரத்தில் பர்க்கத் வேணுமா, உங்களுக்கு குழந்தை இல்லையா, அல்லது வீட்டில் பர்க்கத் இல்லையா, அல்லது சுக்கூன் இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒரு நாளைக்கு காலையில மாலையில 100 தடவை நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால், இஸ்திக்ஃபார்னா என்ன? பாவ மன்னிப்பு கேட்பது அல்லாஹ்விடத்திலே. யா அல்லாஹ் என்னுடைய தவறுதான், என்னுடைய தவறுனால தான் எனக்கு சுக்கூன் இல்லை, என் பாவத்தை மன்னித்து விட ரப்பிடத்தில் நாம் இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் எல்லா விதமான பர்க்கத்துகளை அல்லாஹ் தருவான். செய்யலாமா? ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல மக்கள் வந்து கேட்டாங்க, ஹஸரத் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், நல்ல அமல் செய்கிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், ஆனா ஜாலிம் பாஷாக்கள் நம்ம மீது ஹுக்குமத் செய்கிறார்களே, அவர்களுடைய அநியாயம் தாங்க முடியல. ஏன்னா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் யார் பாஷா தெரியுங்களா? யாராவது சொல்லுங்க. பல தடவை பயான சொல்லி இருக்கிறோம். சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க யார்? 2-3 பேர் சொல்லுங்க, நான் டிக் பண்றேன். ஹஜ்ஜாஜ், அவன் பேர் என்ன? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் ஆட்சி செய்தான், முஸ்லிம் அவன், ஆனா ஜாலிமா இருந்தான். லட்சக்கணக்கான உலமாக்களை கொன்று குவித்தான், லட்சக்கணக்கான உலமாக்களை கொன்று குவித்தான். அவனுக்கு எதிராக ஃபத்வாக்கள் வந்தால் முஃப்திகளை கொலை செய்வான். அந்த அளவுக்கு ஜாலிமா இருந்தவர். ஹஜ்ரத் சஹாபி அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா கொன்றான். காபத்துல்லாவுக்கு முன்னாடி 7 நாட்கள் அவருடைய மையத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அஸ்மா ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா, அவர் கலீஃபாவை ஏத்துக்காதனால சஹாபி கொண்டு வந்தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்.
அவருடைய காலத்தில் உள்ளவர் தான் ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி. 300 சஹாபாக்களை ஜியாரத் செய்திருக்கிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 50 உள்ளவர்கள், ஏறத்தாழ 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர்கள். மிகப்பெரிய ஒரு பங்களாவை கட்டினான். நாட்டு மக்களுக்கு சொன்னா, என்னுடைய கோட்டை, என்னுடைய கிலாவை சுற்றி பார சொல்லுங்க, அதை பற்றி நீங்கள் வர்ணனை செய்யுங்க. மக்கள் எல்லாம் வாஹ் வா வாஹ் வா, இந்த மாதிரி ஒரு கோட்டை, இந்த மாதிரி ஒரு பங்களா, இந்த மாதிரி கிலாவை நாங்க பார்த்ததே இல்லை. சந்தோஷமாயிட்டான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அரசவையிலே அமைச்சர்கிட்ட கேட்டா, நம்ம ஈராக்கில் எல்லா மக்கள் வந்து பார்த்துட்டாங்களா? எல்லாம் பார்த்துட்டாங்க, ஆனா ஒரு வயசானவர் மட்டும்தான், ஏக் பூட்டா ஆத்மி சாக்கோ தேக்கேனி கோன் பூடா ஆத்மி கொண்டு வாங்கன்ட்டாங்க. இமாம் ஹசன் பஸ்ரி 89 வயசு உள்ளவர். அவர் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. என்னுடைய பங்களாவை பார்க்கலையா? நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? எனக்கு தேவையில்லை. பாஷாவுடைய ஹுக்கும் ஆச்சேன், எனக்கு இபாதத்துக்கே டைம் பத்தல. உங்க கிலாவை நான் எப்படி பார்ப்பேன்? வலு கட்டாயமா குதிரையில உட்கார வச்சு நீ அந்த பங்களாவை சுற்றி காட்டி உன்னுடைய தபசராவை நீ சொல்லணும், அத கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி வேலையாட்களை அனுப்பி அவனுடைய கோட்டை எல்லாத்தையும் சுற்றி காட்டின பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தர்பார்ல அமர்ந்திருக்கிறான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்கிட்ட கேட்கப்படுது, கோட்டை பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா 2 குறை அதில் இருக்குதுன்னார் அவரும். யாரு? ஹசன் பஸ்ரி. எல்லாமே நல்லா, ஆனா 2 குறை. எல்லா மக்கள், நாட்டு மக்கள் வாவான்னு சொன்னாங்க. அது என்னப்பா 2 குறை? ये किला भी हमेशा नहीं रहेगा, ये जो बनाया तुम भी हमेशा नहीं रहेगे. புரிஞ்சா? இந்த கோட்டையும் நிரந்தரமா இருக்காது, ஒரு நேரம் வந்தால் அழிந்து விடும், நீயும் நிரந்தரமா இருக்க மாட்ட. அதாவது அரசர்களுடைய தர்பார்களை ஆட்டி படைக்கக்கூடிய மகான் இமாம் ஹசன் பஸ்ரி. அவரை கொல்வதற்கு பகரமாக மன்னித்து விட்டான். ஆயிரக்கணக்கான நசீஹத்துகள் அவர்கள் செய்திருக்கிறார் இந்த உம்மத்துக்கு. அப்ப மக்கள், அந்த நாட்டு மக்கள் வந்து இவ்வளோ நல்ல அமல் செய்யறோமே, தஹஜ்ஜுத் தொழுறோமே, குர்ஆன் ஓதுறோமே, துஆ செய்யறோமே, ஆனா ஜாலிம் பாஷா தான் நம்மின் மீது ஆட்சி செய்யறான், அவனுடைய ஜுல்முகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, குறையிலேயே என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத் சொன்னாங்களா, அமாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய அமல் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களுக்கு பாஷாக்கள் வருவார்கள். ஆட்சி செய்யக்கூடிய மக்களை உங்களுக்கு எந்த மாதிரி அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான்னா உங்களுடைய அமலுக்கு தோதுவான். நல்ல அமல்கள் அதிகமா இருந்தால் ஆதில் பாஷாக்கள் வருவார்கள், நீதம் செலுத்தக்கூடிய ஆட்சியாளர் வருவார்கள். உங்களுடைய அமல் சரியில்லை, நல்ல அமல்களை விட தீய அமல்கள் அதிகமாகிவிட்டால் ஜாலிம் பாஷாக்கள் வருவார்கள். சொல்லிட்டு அது சொன்னாங்க, யுவல்லி, அதாவது ஃபகூனு யுவல்லி அலைக்கும், உங்கள் மீது ஆட்சி செய்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஹஜ்ரத் சொன்னாங்க. அப்ப நம்முடைய அமல் எப்படியோ அந்த மாதிரி நம்முடைய ஆட்சியாளர்கள். ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, ஆட்சியாளர் திட்டாதப்பா, நீ திட்டிக்கொள். உன் அமல் எப்படி இருக்குது? உன்னை துனியா வழி எடுக்குது, நப்சு உன்னை வழி எடுக்குது, ஷைத்தான் உன்னை வழி எடுக்கிறான். இதை 3 விட்டும் தவிந்து, பாவத்தை விட்டும் தவிந்திருந்தால் உலகத்திலே ஃபசாதுகள் என்பது ஏற்படாது. சூரத்து ரூம்ல சொல்றான், ஸஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி மிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமியிலே ஃபசாதுகள் வருவது மனிதன் செய்ய பாவத்தின் காரணமாகத்தான். அதனால் தான் திர்மிதி ஷரீஃபுடைய ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். திர்மிதி ஷரீஃப்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே நமக்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். உலகத்திலே ஜல்சலாக்கள் வருவது, பூமிகள் வெடிப்பது, மலைகள் வெடித்து நெருப்புகள் வருவது நடக்குதா இல்லையா? வெனிசுலா என்ற நாட்டிலே, தென் அமெரிக்கா வெனிசுலா என்ற நாட்டிலே என்ன ஆச்சு? பூகம்பங்கள் 39 செகண்ட்னா பாருங்களேன், 37.5 ரிக்டர் சொல்லி எழுதுறாங்க. 39 செகண்ட் வெனிசுலா பூமி ஆடிக்கொண்டிருந்திருக்கிறது. 12,000 பேர் மௌத்தாயிட்டாங்க, லட்சக்கணக்கான பேர் மௌத்தாயிட்டாங்க.
50,000 பேர் ஆளு காணல. அந்த நாட்டுடைய வெப்சைட்ல ஊர் மக்கள் போட்டிருக்கிறாங்க. 50,000 பேர் எங்க இருக்கிறாங்க தெரியல. 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் ஷஹீத் ஆயிட்டாங்க. வெனிசுலா நாட்டுடைய கேபிட்டல் சிட்டியில இந்த ஜல்சலாக்கள். இந்த ஜல்சலாக்கள் ஏன் வருது? பூமிகள் வெடித்து ஏன் உள்வாங்கிக் கொள்கிறது? புயல் காட்டுகளும் சூறாவளி காட்டின் மூலமாக கோடிக்கணக்கான மக்களுக்கு பாதிப்பு ஏன் ஏற்படுது? அதுக்கு காரணத்தை நபியே சொல்றாங்க. 11 காரணங்கள். எத்தனை காரணங்கள் சொல்லுங்களேன்? 11 காரணத்தினால இந்த பூமியில ஃபசாதுகள் ஏற்படுது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் காரணம் சொன்னாங்க, இதத்துகிதல் ஃபையுதுவலா, பொது சொத்து அரசாங்கத்துடைய பணம் இருக்கிறது. இந்த பணம் யார்தனமா இருக்கும்? பணக்காரர்களிடத்திலேயும் அரசியல்வாதிகளிடத்திலே கொண்டு சுற்றி கொண்டிருக்கும். ஏழை எளிய மக்களிடத்தில் அந்த பணம் வராது. இருக்குதா இல்லையா? செல்வந்தர்கள் பணத்தை ஜகாத் கொடுக்க மாட்டார்கள். தமக்குள்ளே பணத்தை வைத்துக் கொண்டு கணக்கு போட்டு ஜகாத்து கொடுக்காத பொழுது அல்லாஹ் மலையை நிப்பாட்டி விடுவான். பொது சொத்துக்களை டாக்ஸின் மூலமாக வரி பணத்தை வசூல் செய்து அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு, ஒரபாக்களுக்கு, ஃபகீர்களுக்கு, பேவாக்களுக்கு, யதீம்களுக்கு வியாபாரத்தில் என்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பணத்தை செலவு செய்யாமல் பணக்காரர்களும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே அந்த பணம் சுற்றி கொண்டிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள். இப்ப இருக்குதா? இன்னும் வரணுமா காலம்? நீங்களே சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லிட்டு வருவேன். நான் ஹதீஸ் சொல்ல, நீங்க தான் ஜவாப சொல்லணும். கியாமத்து ரொம்ப தூரம் இல்லமாய். இந்த 11 காரணங்கள் வந்து விட்டால் கியாமத்து வந்துச்சு நட்டம் நம்ம பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் அமானத்து மக்னமன், ஒரு மனிதனுக்கு அமானிதமான பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஒருவரை தலைவர் ஆக்கப்படுகிறார், கவுன்சிலர் ஆக்கப்படுகிறார், முதல்வர் ஆக்கப்படுகிறார், அமைச்சர் ஆக்கப்படுகிறார், ஒரு மொஹல்லாவுடைய நிர்வாகி ஆக்கப்படுகிறார், ஒரு மஸ்ஜிதுடைய முத்தவல்லிய ஆக்கப்படுகிறார், ஒரு மஸ்ஜிதுடைய இமாமா ஆக்கப்படுகிறார். இவர்கள் எல்லாம் பொறுப்பு கொடுக்கப்பட்ட மக்கள், ஜிம்மதார்கள். இந்த ஜிம்மதார்கள் ஹியானத் செய்தால், அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் அந்த பொறுப்பை அவர்கள் சரியாக நிறைவேற்றாவிட்டால், தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும், தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் அந்த பொறுப்பை அவர்கள் கலத் ஃபாய்தாவாக, தவறாக அவர்கள் எடுத்துக்கொண்டால், பொதுமக்களுக்காக அவர்கள் சேவை செய்யாவிட்டால், மக்களே நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள். இருக்குதா இல்லைங்களா? சொல்லுங்களேன். அமானிதமா கொடுக்கப்பட்ட பொருளை தம் பொருளாக மக்கள் நினைப்பார்கள். திருப்பி கொடுப்பதற்கு மனசு வராது. அமானிதமான பேச்சு, அமானிதமான பொருள், இந்த பேச்சு அமானிதம் பா அப்படின்னு சொன்னா அமானிதத்தை பாதுகாக்க மாட்டார். பணத்தை கொடுத்து அமானிதமா வைத்துக்கொண்டு சொன்னால் அந்த அமானிதத்தில் மோசடி செய்வார். இந்த மாதிரி காலத்தை நீங்கள் பார்த்தால் கியாமத்தை எதிர்பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூணாவது காரணம் வஸ்ஸகாத்து மக்ரமன், நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, செல்வந்தர்கள் ஜகாத்தை போஜாக நினைப்பார்கள். என்ன நினைப்பாங்க சொல்லுங்களேன்? ஒரு சுமையாக நினைப்பார்கள். யாரின் மீது ஜகாத்து வாஜிபாகி விட்டதோ வருடத்தில் ஒரு தடவை 2% அவர் ஜகாத் கொடுப்பது ஃபரசு. எப்படி தினந்தோறும் 5 வக்து தொழுவது ஃபரசோ, வருஷத்தில் ஒரு தடவை சாஹிப நிசாப் செல்வந்தர்கள் ஜகாத்து கொடுப்பது ஃபரது. இந்த ஜகாத்து கொடுப்பதை அவர் போஜாக நினைத்தால், கஷ்டமாக நினைத்தால், ஒருத்தர் வந்து கேட்கிறான், அதிலே என்கிட்ட நகை இருக்குது, வருஷம் வருஷம் என்னால் ஜகாத் கொடுக்க முடியல, तुम्हें चिक आइडिया बोलो मैं क्या करना. நான் என்ன சொன்ன, ஜகாத் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் நகை வித்து பண்ணுங்க. मैं एक आइडिया बोलता हूं वो अच्छा है क्या देखो. அவன் எனக்கு ஐடியா சொல்றான், भाई तुम्हारा माल तुम्हें आइडिया कहते भी बोलो मुझे कहीं बोलते हैं मसला क्या आइडिया अच्छा है क्या बोल ना फतवा கொடுக்கணும். என்னன்னா सारा माल बेच को क्या ले लेता हूं, जमीन पहले से है, जमीन के ऊपर जकात नहीं. அவனே எனக்கு மசாலா சொல்றான்.
மாலை கொண்டு போய் ஜமீன்ல போட்டா என்ன இல்ல, தனக்கா வேண்டி வீடு கட்டுவதற்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி நியத்து வச்சுட்டேன்னா அதுல ஜகாத் இல்ல. நல்ல ரேட் வந்தா வித்துலாம் அப்படின்னு சொன்னா அதுல ஜகாத் இருக்குது. வருஷம் அவர் நாள் அந்த நகை வைத்துக் கொண்டு ஜகாத்து கொடுக்காத காரணத்தினால போஜாக நினைக்கிறார். ஜகாத்து கொடுக்க கூடாது என்ற நியத்திலே இடத்தை வாங்கி போடக்கூடிய ஒரு காலங்கள் விட்டால் கியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக. ஆமீன் ஜோரா சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க பாய். நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க வ தஅலீமு லிகைரி தீன், மக்கள் இல்மை கற்றுக்கொள்வார்கள் துனியாவுக்கும் மாலுக்கும், துனியாவுடைய ஆசைக்காக வேண்டியும் பொருளுடைய ஆசைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல்ல. அத மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி, தீனுடைய கல்வியா இருந்தாலும் சரி, உலக கல்வியா இருந்தாலும் சரி. ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய மாணவர் அவர் காலேஜில் டிகிரி படிக்கிறார், 1க்கு 2 3 டிகிரி படிக்கிறார். ஒரு மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர் ஹாஃபிஸ் ஆலிம் காரி முஃப்தி ஆகிறார். இருவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இல்மின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சேவை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஓட்டுவதற்காக வேண்டிய கல்வி அல்ல, வயிற்று சாப்பாடுக்காக வேண்டிய கல்வி அல்ல. டிகிரி படிப்பவர்கள் என்னின் மூலமாக நான் மக்களுக்கு சேவை செய்வேன், டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஐடில வேலை செய்யக்கூடியவராகவோ எனக்கு வரக்கூடிய பணத்திலே கொஞ்சத்தை நான் சேகரித்து கல்வி இல்லாத பிள்ளைகளுக்கு கல்விக்கு செலவு செய்வேன். எத்தீம்களுக்கு நான் துணி வாங்கி தருவேன், புக்குகளை வாங்கி தருவேன். எத்தீமான பெண் குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன். கொஞ்சம் பணத்தை நான் சேகரித்து நான் சேவை செய்வேன். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறுவேன் என்ற நியத்திலே துனியா கல்வி தீனுடைய கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஆலிம்கள் டிகிரிமான்கள் எல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கான கல்வி கற்றுக்கொண்டால் அல்லாஹ் சவாபை தருவான். இல்ல இருவர்களும் துனியாவுடைய கல்வி தீனுடைய கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் எனக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் தேவையில்லை, எனக்கு துனியா, எனக்கு பணம், எனக்கு பேங்க் பேலன்ஸ், என்னுடைய நான் நல்லா உலகத்தில் முன்னேறினா போத நியத்தில் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க மக்களே நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள். ஐந்தாவதாக நபி ஸல்லல்லாஹு மிக முக்கியமானது கேளுங்க. ஐந்தாவது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க வா தாஅர் ரஜுலு இம்ராத்தஹு, एक इंसान अपने बीवी को बात को मानेगा. டக்குன்னு குண்டு உழுத மாதிரி இருக்குது இல்ல. ஒரு சௌகர் தன்னுடைய மனைவியுடைய பேச்சு கேட்பான், கேட்கிறது தப்பு இல்லை. ஆனால் மனைவி சொல்வாள் உங்க அப்பாவை நீ ஒதுக்கிவிடு, உங்க அம்மாவை ஒதுக்கிவிடு, அவங்க செலவுக்கு கம்மியா பணம் கொடு, என்னிடத்தில் கேட்டுதான் நீ கொடுக்கணும் என்று உன்னுடைய மனைவி டிமாண்ட் பண்ணால், உன்னுடைய மனைவி ஷரத்து வைத்து அந்த ஷரத்திலே உன்னுடைய மனைவி பேச்சு கேட்டு நடந்து உங்களுடைய பெற்றோர்களை நீ புறக்கணித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீ கியாமத்தை எதிர்பார்ப்பான். மனசுல கை வச்சு சிந்திங்கள் சகோதரர்களே. இன்னைக்கு உம்மத்து பர்பாதாகுவதற்கு காரணம் வாலிபர்கள் லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதித்தும் அவர்களுக்கு சுக்கூன் இல்லாத காரணம் என்ன தெரியுமா? வயதான அப்பாக்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய ஜவானி இஸ்திவாதி ஜிந்தகி சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று சம்பாதித்து உன்னை படிக்க வைத்து உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்கான பாடுபட்ட உங்களுடைய பெற்றோர்கள் நீ கை நிரம்ப சம்பாதிக்கும் பொழுது பெற்றோர்களை புறக்கணித்தால் நாளை மறுமை நாளில் உனக்கு சொர்க்கம் ஹராமாகிவிடும். கியாமத்து நாளுடைய அடையாளங்கள், கியாமத் என்பது படு பயங்கரமானது. பெற்றோர்களுடைய மனசை நீங்கள் உடைத்தால் கியாமத்தை எதிர்பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே ஹதீஸுடைய தொடர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வஅத்னா சதீகஹு வஅக்ஸா அபாஹு, தன்னுடைய ஃப்ரெண்டுகளுக்காக வேண்டி தகப்பனை ஒதுக்குவான், தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டி அப்பா அம்மாவை புறக்கணிப்பான். நண்பர்கள் இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர் 10 பேர் இருக்கிறாங்க, அந்த இடத்துல அப்பா வந்துட்டார். இப்ப என்ன செய்ய? ஏ ஜகாம கை கபாயத்துமே, இந்த இடத்துல ஏன் வந்த? பசங்க கேட்பாங்க யாருப்பா அவரு? சும்மா நம்பால வந்துருவாரு. தான் அப்பா என்று அறிமுகப்படுத்துவதற்கு கூட நண்பர்களிடத்தில் அந்த பையன் வெட்கப்படுவான். நண்பர்களை முன்னோக்கி அப்பாவை பின்தள்ளி நண்பர்களை அவர்கள் முற்படுத்தினால் கியாமத்தை எதிர்பாருங்கள். இது வாலிபர்களுக்கு பயான்ல நான் சொல்லணும், விடமாட்டான் அவங்களை வைக்கிறேன் ஒரு ஜோட வாலிபர்களுக்கு.
இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அடிக்கடி வீட்டுக்கு ஃப்ரெண்டுகள் அதிகமா கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டுல பெண்கள் இருப்பாங்க. ஏன்பா நீ அடிக்கடி கூப்பிட்டு வர? அப்பா சொன்னால் அப்பா சொல்வதற்கு கூட பயப்படுவார். அவன் சம்பாதிக்கிறான், வீட்டில் இருக்கிறார். நண்பர்களுக்காக வேண்டிய அப்பாவை புறக்கணித்தால், பெற்றோர்களை புறக்கணித்தால், மனைவிக்காக வேண்டிய பெற்றோர்களை புறக்கணித்தால் கியாமத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆறாவது நபி சொன்னாங்க, வதஹரத்தில் அஸ்வாத்து ஃபில் மசாஜித், மஸ்ஜிதுகளிலே சப்தங்கள் அதிகமாகிவிட்டால், மஸ்ஜிதுகள் வந்தால் அல்லாஹ் அல்லாஹ் திக்ர் செய்யணும், குர்ஆனுடைய சப்தம் வரணும், துனியாவுடைய பேச்சு பேசக்கூடாது, சவுண்டு போட்டு பேசக்கூடாது, சவுண்டு போட்டு சிரிக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடா இருக்கின்ற காரணத்தினால் சப்தம் விட்டால் அந்த மஸ்ஜிதிலே, ஒவ்வொரு முஹல்லாவுடைய மஸ்ஜிதிலே சப்தங்கள் அதிகமாகிவிட்டால், துனியாவுடைய பேச்சு அதிகமாக பேசப்பட்டால், மக்களே நீங்கள் கியாமத்தை எதிர்ப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஏழாவது நபி சொன்னாங்க, வசாதத்தில் கபீலத்த ஃபாசிகுஹும் வகான ஸஈமுல் கௌமி அர்தலஹும். நபி சொன்னாங்க, தவறான மக்களை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால், தவறான மக்களை சொல்லுங்களேன், யாரா தேர்ந்தெடுக்கப்பட்டால்? நானே சவுண்ட் போட்டு சொல்றேன், பதில் சொல்லுங்களேன். தெரியாத மக்களை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால், உம்மத்தை வழி நடத்த முடியாத மக்களை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பாருங்கள். ஹதீஸ்ல, புகாரி ஹதீஸ்ல வருகிறது, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரு ஸாஅ. ஒரு மனிதனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது, அதுக்கு அவருக்கு தகுதியே இல்லை. தகுதி இல்லாத மனிதருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் மக்கள் நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள். வாலிப சமுதாயம் திருந்த வேண்டும் சகோதரர்களே, வாலிபர்கள் திருந்த வேண்டும். இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய சட்டங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கோர்ட்டின் மூலமாக சட்டங்கள் பாதிக்கப்படுது. குர்பானுடைய சட்டமா இருந்தாலும் சரி, அல்ல புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதர் முஸ்லீம் ஆகிவிட்டார், அவருக்கு பிசி இல்லை என்பதாக ஹைகோர்ட்டின் மூலமாக தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. 50 வருஷமாக இருந்த ஒரு நடைமுறையை, 60 வருஷமாக இருந்த ஒரு நடைமுறையை ரத்து செய்யப்பட்டுச்சு 2 நாளைக்கு முன்னாடி. எந்த விதமான ஆக்ஷன் இல்லை கவர்மெண்ட் தரப்பிலிருந்து. நம்ம என்ன நினைச்சோம், हम अच्छा है, हम तमिलनाडु में क्या भी नहीं, हम मुसलमान है, क्या भी होगा नहीं, हम माल में से हो लगे. ये नौजवानों को मालूम नहीं रंगा, இது வாலிபர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. துஆ ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து 8வது நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வஅக்ரிமர் ரஜுலு மகாஃபத ஷர்ரிஹி. ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு கண்ணியப்படுத்துவான், அவனுக்கு இஸ்ஸத்துக்காக வேண்டி அல்ல, அவனுடைய பயத்துக்காக வேண்டி. ये आदमी आता सलाम बोलो खड़े हो जा तो की बा डेंजर रहे, डेंजर नहीं को तो हम ना एक ये कर डालेंगे वो कर डालेंगे, उसको डर को इज्जत देना. அந்த மாதிரி ஆளை நீ பார்த்தா நீ கியாமத்து பாருங்க. நபி ஒன்னு நம்ம அறியாமலேயே இஸ்ஸத்து, அவர் கண்ணியமான ஆளு, தொழுகையாளி, ஹாஜி சாபு, மௌலானா, நல்ல ஒரு சதகா செய்யறவர், தர்மங்கள் செய்யறவர் அப்படின்னு உடனே நம்ம இஸ்ஸத் பண்றோம். இது நபியுடைய சுன்னத். இது இரண்டாவது என்னன்னா, ஒருத்தனுக்கு பயந்து அவனுக்கு கண்ணியப்படுத்துவது, அவனுடைய ஷர்ரு நமக்கு வந்துரும் என்ற காரணத்தினால அந்த மாதிரி நிலைமைகள் இருந்தால் கியாமத்தை எதிர்பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 9வதாக வதஹரத்தில் கைனாத்து வல் மஆசிஃப். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தெருக்களிலே, மூலைகளிலே, சென்டர்ல ஆங்காங்கே பாடகிகளும் மியூசிக்குகளும் அதிகமாகிவிட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க, கியாமத்தை எதிர்பாருங்கள். அதுவும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. 10வதாக ஷரிபத்தில் ஹுமூர், ஷராப் குடிப்பது, சாராயம் குடிப்பது ஆமாக ஆகிவிட்டால், சாராயம் குடிப்பது பொதுவாக ஆகிவிட்டால் கியாமத்தை எதிர்பாருங்கள். அதுக்கடுத்து 11வது லஇன ஆகிரு ஹாதிஹில் உம்மத அவ்வலஹா. பின்னாடி உள்ளவர்கள் முன்னாடி உள்ளவர்கள் திட்டுவார்கள். அப்படின்னா என்னன்னா, இப்ப இருப்பவங்க அகாபிரின்களை, முன்னாடி உள்ள பெரியார்களை திட்டுவாங்க, திட்டுறாங்க.
இமாம் அபூ ஹனீஃபாவை திட்டுறாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் திட்டுறாங்க, ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹ் திட்டுறாங்க, औलिया अल्लाह का திட்டுறாங்க. उन लोगों से भी क्या मालूम नहीं, उन लोगों टेक्नोलॉजी मालूम नहीं. अब टेक्नोलॉजी के जमाने में हमें क्या बोलते कि वो तो सुनना वो पुराना आदमिया उन लोग அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி அல்ஃபாதுகள் இந்த காலத்தில் உள்ள நௌஜவான்களிடத்திலே மக்களிடத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இது சாதாரண விஷயம் இல்ல, இது கியாமத்துடைய அலாமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா ஃபர்தகிபு இந்த ذلك ரீஹன், நீங்கள் எதிர்பாருங்கள், சூறாவளி காற்றை எதிர்பாருங்கள். அல்லாஹ்வுடைய அஸாபை வரவழைக்க கூடிய 11 விஷயங்கள். இந்த 11 காரணங்கள் உலகத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய ஜல்சலாக்கள் ஏற்படும், மலைகள் வெடிக்கும், பூமிகள் வெடிக்கும், முகங்களை அல்லாஹ் மாட்டுவான், சூறாவளி காற்றை ஆட்டுவான், மலைகள் எல்லாம் பற்றி எரியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்க ஹதீஸை திர்மிதி ஷரீஃப் என்ற ஹதீஸுடைய கிதாபிலே இமாம் அபூ ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரிவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த 11 காரணங்களும் பெரும் பெரும் பாவங்கள், இதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அதை தான் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு குர்ஆன் தந்திருக்கிறேனே, நபியுடைய சுன்னத் தந்திருக்கிறேனே, இதை நீங்கள் பின்பற்றுவதற்காக வேண்டிதான். அப்படி பின்பற்றாமல் நான் உலகத்துக்கு தான் உலகத்துடைய விஷயத்தை பின்பற்றுவேன், டெக்னாலஜிக்கு தோதிய வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன், அல்லாஹ் ரசூல் தேவையில்லை, ஷரியத்தை நான் புறந்தள்ளுவேன் என்பதாக சொன்னால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான், வமன் நஅரத அன் ذிக்ரி, என்னுடைய இந்த உபதேசத்தை குர்ஆனை சுன்னத்தை யார் புறக்கணிப்பார்களோ அல்லாஹ் சொல்றான், வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா, 2 தண்டனை. ஒன்று, இந்த உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்துருவான். தங்கஸ்தி ஜிந்தகி அல்லாஹ் உஸ்கு தே தேகா. அல்லாஹ்வுடைய ஆயத்தையும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை புறக்கணிக்க கூடாது. புறக்கணித்து உலகத்தில் வாழ்ந்து அவன் பாவம் செய்து கொண்டிருந்தால் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்பான் அல்லாஹ். இந்த உலகத்தில் சுக்கூன், நிம்மதி எதுவுமே இருக்காது. கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் நிம்மதி என்பது அவனுக்கு அல்லாஹ் எடுத்து விடுவான். ஏன்? அவன் பாவம் செய்து கொண்டிருந்தான். நாலு மறுமை நாள் தண்டனை என்ன? அவனை நாபீனாவா அல்லாஹ் எழுப்புவான் கியாமத்திலே. அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை புறக்கணித்து நடக்கக்கூடிய கண்ணுள்ளவர்கள் கூட நாளை மறுமை நாளையிலே, ஆகிரத்திலே, கியாமத்து நாளையிலே குருடர்களாக நாபினாக்கள் அல்லாஹ் எழுப்புவான். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அவன் கேட்பானா, கால ரப்பி யா அல்லாஹ் லிம ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா, நான் ஊரிலே உலகத்திலே நல்ல மக்களை பார்த்து கொண்டிருந்தேனே, இப்ப எழுப்பும் பொழுது என்ன நாபினாவா நீ ஆக்கி இருக்கிறியே, ஏன் யா அல்லாஹ் என்று எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே பாவம் செய்தவன் அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானாம், கால கதாலிக, அது அப்படிதான்பா, லிம ஹஷர்தனி அமா வகத் குன்து பஸீரா, நான் உன்னை கரியாக உலகத்தில் நீ பார்வை உள்ளவனா இருந்த உன்னை ஏன் தெரியுமா குருடா ஆக்கன? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஷரீஃபிலே, கால கதாலிக அத்தத்க ஆயாத்துனா, உலகத்திலே என்னுடைய ஆயத்துகள், என்னுடைய குர்ஆனுடைய தஃப்சீர்கள், நபியுடைய சுன்னத்து, நபியுடைய ஹதீஸ் பயான் செய்வல இமாம்கள் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஜும்மா சொன்னாங்க, மர்கஸ் பயான்ல சொன்னாங்க, கஷ்த் பயான்ல சொன்னாங்க, இஸ்திமாக்கல்ல சொன்னாங்க, மஸ்தூரத் பயான்ல சொன்னாங்க, நௌஜவான் ஜோட்ல சொன்னாங்க, இன்ஃபிராதி முலாகாத், இஸ்திமாய் முலாகாத், தெருவா உங்களுக்கு பயான் செய்தாங்களே. அல்லாஹ் சொல்றான் என்பதாக அத்தத்க ஆயாத்துனா, உலமாக்கவும் தர்பார்ல வந்தாங்க, ஜமாசாத்துக்கும் தர்பார்ல வந்தாங்க, பெண்கள் எல்லாம் உங்களுக்கு பயான் சொன்னாங்க. ஆனால் ஃபனசீதஹா, என்ன நீ அங்க மறந்துட்ட, அல்லாஹ்வை நீ மறந்துட்ட, அல்லாஹ் பேச்சு கேட்கல, குர்ஆனை நீ புறக்கணித்த, அது குர்ஆன் எனக்கு தேவையில்லை சொல்லிட்ட, அதனால நீ உலகத்தில் என்னை மறந்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ் சொல்றான், வகதாலிகல் யௌம துன்சா, இன்னைக்கு நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லுவான் அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாப்பான. நீ என்ன உலகத்துல மறக்கல, என்னை மறந்து நீ பாவம் செய்தியே, உனக்கு படிச்சு இமாம்கள் சொன்னார்களே, பயான் செய்யப்பட்டுச்சே, உனக்கு காதல கேட்டு கல்பல இறக்கி அமல் செய்யலையே, நீ உலகத்துல மறந்தப்பா, நான் உனக்கு இன்றைக்கு மறந்துட்டேன்னா. ஆகிரத்து என்பது லா மஹ்தூத ஜிந்தகி, நிரந்தரமான வாழ்க்கை. அங்க அல்லாஹ் மறந்துட்டா நரகவாதிகள் அவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நபி அவர்கள் சொன்ன அந்த 11 விஷயத்தை விட்டும் தவிர்ந்திருந்து எல்லா பாவத்தை விட்டும் தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் என்னை பாவத்தில் நீ மூழ்கடிக்க செய்து விடாது என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து எல்லா பாவத்தை தவிர்ந்து முடிந்த அளவுகள் நல்ல அமல் செய்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மகான்களாக
நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக நாளை மறுமை நாளையிலே நபியுடைய ஷஃபாத்தோட சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களா அல்லாஹ் நம்மை ஆக்குவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் அப்பேற்பட்ட பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.